சம்மர்ல பழங்கள்லாம் நெறைய சாப்பிடணும் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு வந்து வைப்போம். ஆனா, கண்டிப்பா பசங்க சாப்பிடவே மாட்டாங்க. அதுவும் வாழைப்பழம்னு சொன்னாலே போதும், அவங்களுக்கு வேப்பங்காய் மாதிரி ரொம்பவே கசக்கும். வாழைப்பழம் இருந்தா இந்த மாரி ஒரு ஸ்மூத்தி பண்ணி குடுத்து பாருங்க. கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சில குழந்தைங்க சாப்பிடாம அடம் பிடிப்பாங்க. வேலைக்கு போறவங்களும் நெறைய பேர் காலை உணவு எடுத்துக்காமயே அப்படியே கிளம்பிடுவாங்க. அவங்க எல்லாருமே இந்த மாரி ஒரு ஸ்மூத்தி பண்ணி சாப்பிட்டாங்கன்னா, நாள் பூரா எனர்ஜியா இருக்கும். இது எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். 2 வாழைப்பழத்த கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட 5 முந்திரி, 10 பாதாம், ஒரு 20 காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையும் சேர்த்து சுத்தமான மலைத்தேன், இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்து, காய்ச்சி ஆற வச்ச திக்கான பசும்பால் இதோட 1 டம்ளர் அளவு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். ரொம்ப திக்கா இருக்கிற மாரி தெரிஞ்சதுன்னா, இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். பால முதல்லே நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா, இதோட சேர்க்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்படி இல்லன்னா, இத செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில வச்சுட்டும் சாப்பிடலாம், அப்படியும் சாப்பிடலாம். இத ரெடி பண்ணிட்டு, இது மேல கொஞ்சம் பாதாம நல்லா பொடி பண்ணி தூவிட்டு குடுத்தீங்கன்னா, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க.